மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அதுக்கு அடுத்து யார் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும். மாரிதாஸ் என்கிற ஒரு சமூக விரோதியை என்ன சொல்றாங்க, எல்லாருமே ஜாதிக்கு வர்ணத்துக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. நீங்க சொல்ற ஜாதி இருக்கு இல்லையா, அது உங்க பிறப்பால் தான் வருது, அது உங்க பிறப்பால் தான் வருது, அது உங்க பிறப்பால் தான் வருது. அது நீங்க சமூகத்துல செஞ்ச குற்றம், அது நீங்க சமூகத்துல செஞ்ச குற்றம், அது நீங்க சமூகத்துல செஞ்ச குற்றம். இது 2019 அக்டோபர்ல அருண் ஜேட்லி அவர்கள் தெளிவா விளக்கம் கொடுத்திருந்தாரு. 2019 அக்டோபர்ல அருண் ஜேட்லி அவர்கள் தெளிவா விளக்கம் கொடுத்திருந்தாரு. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? நான் இப்பவும் சொல்றேன், கோச்சை கொன்னாரு, ஆனா எந்த குழந்தையும் கொள்ளல. அந்த ரிவால்வர்ல இருக்க எல்லா புல்லட்டையும் வச்சு மத்தவன சுடல, சுட்டது காந்திய மட்டும்தான். அந்த மனுஷன் என்னை வந்து பார்த்தாரு ஒருத்தர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து. அந்த மனுஷன் என்ன நோக்கத்துல வந்து என்னை பார்த்தாரோ அந்த நோக்கத்தை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும் மாதிரிதான் அப்படின்னு தோணுச்சு, அதனால செஞ்சேன். நீ வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு வெப்சைட்ல இருந்து 4 விக்கிபீடியா பேஜ்ல இருந்து படிச்சுக்கிட்டு இங்க வந்து வாந்தி எடுத்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் தூக்கி போற ரொட்டி தூண்டை கவிட்டு போற நாய் நீ. நிலத்தடி நீரை சக் பண்ணி அதெல்லாம் உறிஞ்சி எடுத்து விவசாயம் பண்றோன்ற பேர்ல பண்ணி கடைசியில் அந்த பகுதிகளில் ஃபுல்லாமே தண்ணீரை இல்லாம பண்ணிட்டாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. ஆனா அந்த இடத்துல நிலத்தடி நீர் கீழே போறதுக்கு காரணம் ஒண்ணு மழை வளம் குறைஞ்சதா இருக்கலாம், இன்னொன்னு நேரடிய காரணம் விவசாயம் தான். நேரடிய காரணம் விவசாயம் தான். நேரடிய காரணம் விவசாயம் தான். நீ அடாளுற இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. தெரிஞ்சு இந்தியா முழுவதும் இப்படி நிறுவனங்கள் பெரிய லெவலில் கஷ்டப்படுறதுக்கும் பெரிய லெவலில் உள்நாட்டு உற்பத்தியாளர் கஷ்டப்படுறதுக்கு முழுக்க காரணம் இங்க இருக்கக்கூடிய அர்பன் நக்சல்ஸ் தான். டேய், ஓல்டு மாடல் செருப்புல இருந்து நியூ மாடல் செருப்பு வரைக்கும் எல்லா செருப்பாலையும் அடி வாங்கிருக்கிற, நீ பேசுறியா? பிஜேபி உள்ள இருக்கிறவங்க வேலை பாக்குறீங்களோ இல்லையோ, நான் 100% வேலை பார்ப்பேன். இந்தியாவுடைய ஒட்டுமொத்த தண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த தண்ணீரை பயன்படுத்துறது 85% விவசாயிகள் தான். 85% விவசாயிகள் தான். 85% விவசாயிகள் தான். 2-7% அளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ் பயன்படுத்துறாங்க. பிஜேபி உள்ள இருக்கிறவங்க வேலை பாக்குறீங்களோ இல்லையோ, நான் 100% வேலை பார்ப்பேன். அதை போட்டு குழப்பாதீங்க. தனியார் மயம்னாலே வெறுப்பு கூட கொண்டு போகாதீங்க. உங்களுக்கு கார்பரேட்னால ஒரு வெறுப்பு வார்த்தையா மாத்துறாங்க இல்லையா, அதை தயவு செய்து நம்பாதீங்க. வெளிநாட்டு வியாபாரத்தை நம்மூரில் அனுமதித்ததால் இன்று முதல் நீ திறந்த வீட்டில் நுழையவிட்ட புலிகேசி என எல்லோரால் அன்போடு அழைக்கப்படுவாய். நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு சுய புத்தி இருக்கா இல்லையா? இந்த நாட்டை குடிச்சடாக்குறது கேட்டா இயற்கையை காப்பாற்ற போறேன், அதை காப்பாற்ற போறேன், இதை காப்பாற்ற போறேன். அறிவு இருக்கிற பேசவேனா? நாங்க வந்து மரியாதை கொடுக்கறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. நீ இஷ்டம் 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 என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? இயற்கையை காப்பாற்ற போறேன், இயற்கையை காப்பாற்ற போறேன். அறிவு இருக்கிற பேசவேனா? அறிவு இருக்கிற பேசவேனா? எச்சப்பூரிக்கு நான் கண்டவனுக்கு பிறந்தவனே, விருந்தாளிக்கு பிறந்தவனே மாரிதாஸ். மக்கள் இவ்வளவு நெருக்கடியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கட்டாயம் ஒயின் ஷாப் ஓபன் பண்ணி ஏதாவது தேவை இருக்கா? டாஸ்மாக் கடைகள் மூலமாக லிக்கரை சேல்ஸ் பண்றதுக்கு தமிழக அரசு பெரிய அளவில் கஷ்டப்படலாம் தேவையில்லை. அமேசானையோ பிளிப்கார்ட்டையோ இல்லாட்டி ஸ்விக்கி போன்ற நிறுவனங்களை கூப்பிட்டு ஒரு டீல் போட்டா போதும், விற்பனை பண்ண தயார். அது வேற வாயி, இது நார வாய். சார் ஒரு கேன வங்கிகளை ஏமாற்றியதும் கார்ப்பரேட் நிறுவனம் தானே, அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறீர். கேள்வி கேட்கிறது ஈஸி, ஒவ்வொரு கேள்விக்கும் யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. உத்தரப்பிரதேசம் உன்னாவ் பகுதியில வேலை கேட்டு வந்த 17 வயசு இந்து பொண்ண பாஜக எம்எல்ஏ குல்தீப் செங்காரும் இன்னும் பல பாஜக பொறுக்கிகளும் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க. அத எதிர்த்ததால அந்த பொண்ணோட குடும்பத்தையே கொன்னாங்க. அந்த இந்து பொண்ணுக்காவது வாய திறந்தியா? நீ சொல்ற அத்தனையும் போய். பிஜேபி உள்ள இருக்கிறவங்க வேலை பாக்குறீங்களோ இல்லையோ, நான் 100% வேலை பார்ப்பேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு சுய புத்தி இருக்கா இல்லையா? தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். அப்பா எவ்வளவு கூட்டம்! இவனுங்க 5 பேர் எங்க இருந்து வந்தானுங்கன்னு தெரியல, ஆனா இந்த 5 பேர் என்ன எங்க கொண்டு போறானுங்க மட்டும் தெரியும்.
அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. என்ன மாதிரி பெருமாள் சொல்றாங்க. மித்ரோன் புதிய இந்தியா மித்ரோன் நாம ஆட்சிக்கு வந்துட்டோம் மித்ரோன். நாம இந்த உலகத்தை ஆள போறோம். இனிமே நாம வச்சதான் சட்டம். உங்க அக்கவுண்ட்ல 15 லட்சம் ரூபாய ஸ்விஸ் பேங்க்ல இருந்து கொண்டு வந்து இறக்குறோம் மித்ரோன். கமான் மித்ரோன். நாம இந்த ஊழல் கருப்பு பணத்தை எல்லாம் ஒழிக்கணும் இல்லையா? அதுக்காக இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை எல்லாம் ஒழிச்சிடலாம் மித்ரோன். மித்ரோன் வாங்க. அது நாட்டோட வளர்ச்சி. நாட்டோட வளர்ச்சிக்காக நாம பண்றோம் மித்ரோன். நாம ஆன்டி இண்டியன்ஸ் எல்லாம் அடிச்சு கொல்ல போறோம். அசைவம் சாப்பிடுறவனையும் அடிச்சு கொல்ல போறோம். ஸ்வச் பாரத் அப்கி பார் மோடி சர்க்கார். நாட்டோட வளர்ச்சிக்காக பெட்ரோல் டீசல் விலையை ஏத்த போறோம். மித்ரோன் மித்ரோன் நீங்க நல்லா ஓடக்கூடியவர். வாங்க பாரத் மாதா கி ஜெய். வாங்க. ஆவோ மித்ரோன். ஜிஎஸ்டி மினிமம் பேலன்ஸ் 2000 ரூபாய் நோட்டு சிப்பு வச்சு இறக்குறோம். வாங்க. அட என்ன மித்ரோன் இதுக்கே மூச்சு வாங்குறீங்க? நம்ம தமிழ்நாட்டுக்காக ரொம்ப ஸ்பெஷலான திட்டங்கள் வச்சிருக்கோம். 8 வழிச்சாலை, மீத்தேன், நியூட்ரினோ, ஹைட்ரோ கார்பன், சமையல் கேஸ் விலை உயர்வு, இன்னும் என்னென்னவோ வச்சிருக்கோம். பிஜேபி உள்ள இருக்கிறவங்க வேலை பாக்குறீங்களோ இல்லையோ, நான் 100% வேலை பார்ப்பேன். ஒரு ஏதோ ஓடி போட்டு இல்லைன்னா கல்லடி போட்டு செத்துருவ நீ. தட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். நான் சர்ச்சைகள் உருவாக்குவதே இல்லை, உண்மைகளை பேசி விடுகிறேன்.